கைஸ் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இத்தனை பிரச்சனைகளை சந்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனோட நிலை. ஆல்ரெடி ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை சென்சார் போர்டு என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் காட்டி இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நீங்க என்னடா சென்சார் போர்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறது, நாங்களே ஏத்தி பாத்துக்கிறோங்கிற மாதிரி திருட்டுத்தனமா இந்த படத்தை எவனோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணிட்டான். ரிலீஸ் பண்ணவன் குவாலிட்டி இல்லாம ஏதோ 1-2 சீன் பண்ணா பரவாயில்ல, மொத்த படத்தையே ஃபுல் ஹெச்டியில ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. தளபதியோட லாஸ்ட் படம் வெறித்தனமா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னு எதிர்பார்த்திருந்த நிறைய பேருக்கு இப்போ இது ஒரு வெறுப்பை ஊட்டுற செயலாவே மாறிடுச்சு. ஏன்னா ட்விட்டர் பக்கம் போகவே முடியல. ஒருவேளை நீங்க இந்த சீன்லாம் பார்க்கக்கூடாது, இந்த படத்துல வர இங்க எந்த சீனுமே நான் பார்க்கக்கூடாதுன்னா ட்விட்டர் பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் பார்க்கவே கூடாது, நம்ம டேரக்டா தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட சில வெட்டி பசங்க அதை வேணும்னே வீடியோ எடுத்து ட்விட்டர் ஃபுல்லா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் உங்களை பார்க்க வச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பைரசி சைட்லயே போட்டிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகாம நாங்க அந்த படத்தை அப்லோட் பண்ண மாட்டோம்னு. அந்த சின்ன பேசிக் ஐடியா கூட நம்ம ஆளுங்கிட்ட இல்ல. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் சரி, எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் இப்போதைக்கு ஒரே மெசேஜ், தயவு செஞ்சு இதை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, இது வந்து ஓவரா டவுன்லோட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, பண்ற எல்லாரும் மேலேயும் கேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. வினோத், சூர்யா, ரஜினிகாந்த் எல்லாருமே இதுக்கு வந்து கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் கூட இதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பத்தாவதுக்கு இதை யார் இப்படி ரிலீஸ் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ரொடியூசர் சங்கம்லாம் சேர்ந்து சிபிஐ என்கொயரியை வந்து இப்போதைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ரிலீஸ் ஆன பிரிண்ட் ஒரு எடிட்டரோட பிரிண்ட், அதுல வாட்டர் மார்க்கும் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி அந்த சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்றதை நிப்பாட்டிட்டு பொறுத்து இருங்க, தியேட்டரில் போய் பார்ப்போம்.